கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம். அதில் 143 சங்கீதம், அதில் 8 வசனம். சங்கீதம் 143:8 அதன் பிற்பகுதி. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். இன்றைய தினம் தாவீது ராஜா எழுதின சங்கீதம் போது தாவீது ராஜா கேட்டது போல நம்மளும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். என்னதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். மனுஷன் நடக்கிற வழிகள் நம்ம சுயத்தில் நடக்கிற வழிகள் உண்டு, தேவனுடைய வழிநடத்தில் நடக்கிற வழிகள் உண்டு. நம்ம சுயத்தில் நடக்கிறோமா, இல்லை தேவனுடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்டு அதிலே நடக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். சங்கீதம் 32:8 தேவன் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஆலோசனை கர்த்தர் இடத்தில் நம்ம நடக்க வேண்டிய வழியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் ஆயத்தமா ரெடியா இருக்காரு. எப்ப? தேவனுடைய போதனைகளை கேட்பதற்கு நம்ம செவிகளை திறந்து வைத்திருக்கிறோமா, இல்லை உலகத்தின் வழிகளை நடப்பதற்கு நம்ம ரெடியா இருப்போமா? நிறைய நேரத்துல நம்ம நிறைய வாழ்க்கையில நம்ம நிறைய தோல்விகள், நிறைய ஃபெயிலியர், நிறைய இடத்துல போய் ஒன்றும் நடக்கலை, எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றும் நடக்கலை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலையில சமாதானம் இல்லை, நான் எதை தொட்டாலும் அந்த காரியம் சரியில்லை, என்ன காரியம் பண்ணாலும் நான் ஃபெயிலியர் தான், இவ்வளவோ திட்டம் போட்டு நான் செய்கிறேன், இவ்வளவோ போராடி செய்கிறேன், இவ்வளவோ பண்ணுறேன், போட்ட காசெல்லாம் லாஸ், எனக்கு நஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கேன், கடனில் தான் ஓடிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை முழுக்க அப்படி தான் ஓடிட்டு இருக்கு, 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா எனக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வே பார்க்கலையே நான் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் ஒரே வார்த்தை கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒரே வார்த்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை அதி அற்புதமாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தின் பின்பகுதியை மட்டும் நான் படித்தேன். முன்பகுதி என்ன சொல்லுது பாருங்க, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உண்மையை நம்பி இருக்கிறேன். அப்போ அதிகாலை நேரத்தில் எதிர்த்து தேவ கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நடக்க வேண்டிய வழியை தேவன் அழகாக அற்புதமாக நம்ம சொல்லித்தர வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் எந்த தோல்வியின் விரத்தில கடைசி இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்ட மாட்டவரே அப்படின்னு தாவீது ராஜா கேட்டது போல இன்றைய தினம் நம்மளும் கேட்டோம்னா கர்த்தர் நம்மளை அதி அற்புதமாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதிகாலையிலே எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் திருவியை பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே இன்றைய தினம் நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கான வழிகளை, உங்களை குறித்து வைத்திருக்கிற வழிகளை உங்களுக்கு அதி அற்புதமாக சொல்ல வல்லவராக இருக்கிறார். உங்கள் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் ஏசாயால் பார்க்குறோம், வழி இதுவே நடுவுகள் என்ற சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னா எப்போ நம்ம தேவ சமூகத்தில் அதிகாலையிலே அமர்ந்திருக்கும் பொழுது தேவனிடத்தில் நம்ம வழிகளை ஒப்புவிக்கும் போது கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க, அதிகாலையில் உங்களுடைய திருவியை கேட்க பண்ணும், உண்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் ஆண்டவரேன்னு. கர்த்தர் அதை கேட்டு உங்களை வழிநடத்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. ஏசுதாவே, நாங்கள் சுயத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்கள் சுய விருப்பத்தின்படி அல்ல அப்பா, நாங்கள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் வழியை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்க எங்களை தயார்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்கள் உதவும் அப்பா. கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தில் உம்மிடத்தில் கேட்டு நாங்கள் நடக்க வேண்டிய வழி உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு தயைத்தார் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு தாப்பனே ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வெற்றி உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அழைக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பித்த அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்க அவர்களை அழைத்து கொண்டு இருப்பதற்காக நன்றியானவர். அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் உம்மிடத்தில் வர உதவி செய்யும்ப்பா. வழிநடத்த மாட்டவரே, இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.